ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறையா விதமான கட்லெட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கட்லெட், கார்ன் கட்லெட் இதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். மக்காச்சோளம் வச்சு கட்லெட் பண்ண போகிறோம். சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த கார்ன் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பெரிய மக்காச்சோளம் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி உதுத்து வச்சுருக்கேன். வேகெல்லாம் வைக்கலை, உதுத்து மட்டும் வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதையே பல்ஸ் மோடில் வச்சு சும்மா ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக எடுத்துகிட்டால் போதும். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தாமல் சும்மா ஒரு ஓட்டு தான் ஓட்டினேன். அதே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இது கூட துருவின கேரட் சேர்த்திட்டு பொடி பொடியாக கட் பண்ண குடமிளகா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். துருவின இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூட வேணும்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க, நான் பூண்டு சேர்த்தலை. 2 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு இது கூடவே மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள். இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு, அரிசி மாவு எவ்வளோ சேர்த்தினமோ அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் தெளிச்சிட வேண்டாம், இதில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அப்படி பார்த்திங்கன்னா மாவு வடை மாவு பதத்துக்கு இருக்கணும், தட்டுற மாதிரி இருக்கணும். இதில் துளி கூட எங்கேயுமே தண்ணி சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், மாவு பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை மேலே அப்படி கொஞ்சம் தாராளமாகவே தூவிக்கலாம். மல்லித்தழை வாசனையோடு சேர்ந்து கட்லெட் நல்லா சூப்பராக இருக்கும். மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 2 கையிலையும் எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே எடுத்து எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு எடுத்து உருண்டை பண்ணிவிட்டு லேசாக தட்டினா போதும். பாருங்கள், அப்படியே லைட்டாக இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணால் போதும். கட்லெட் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி மொத்தமாக இருந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. பாருங்கள், அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கட்லெட் எல்லாம் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே இந்த மாதிரி சுலபமாக செஞ்சு சாப்பிட்றலாங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கணும். அப்படியே திருப்பி விடலாம். 2 பக்கம் நல்லா டார்க் ப்ரௌனாக வரணும். எண்ணெயில் துளி கூட உதிரவே இல்லை, அப்படி நல்லா சூப்பராக பொரியுது பாருங்கள். நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு டார்க் ப்ரௌன் ஆனோன்னு அப்படியே எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். கார்ன் கட்லெட் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் தட்டிக்கோங்க. ஓவல் ஷேப்பில் வேணும்னா கூட ஓவல் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு பாருங்கள், ஒன்று கூட மிஞ்சாது. செய்யும் போதே காலி ஆயிரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை சாஸ் ஏதாவது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.